ஆப்ஷன் ட்ரேடிங்ல ஒரு தங்க புதையல போல நம்மளால பணத்தை அள்ள முடியும். அதில் எப்படியெல்லாம் லாபம் பார்க்கலாம், என்னென்ன நேக்கு இருக்கு, லாஸ் எப்படி லாபமா மாத்துறது, அதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க நிறைய சினிமால பார்த்துருப்பீங்க. ஒரு தங்க புதையல் இருக்கும். அது யாரும் எடுக்கக்கூடாதுன்னு அந்த தங்க புதையலை சுத்தி ஏகப்பட்ட ஆபத்துகள் காத்துக்கிட்டு இருக்கும். ஒரு பூதம் அந்த புதையலை பாதுகாத்துக்கிட்டு இருக்கலாம். இல்ல சில டிராப்புகள் வச்சு அந்த தங்க புதையலை எடுக்க முடியாம தடுக்கலாம். இப்போ யார் இந்த ஆபத்துகளை எல்லாம் மேனேஜ் பண்றாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த தங்க புதையலை அடைய முடியும். அந்த ஆபத்துகளை யாரால கையாள முடியலையோ அவங்க எல்லாமே அங்கேயே மாட்டி இறந்துருவாங்க. நவீன காலத்து தங்க புதையல் தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கும். நான் விளையாட்டுக்கு சொல்ல 100% இதுதான் உண்மை. ஷேர் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சில ஆயிரங்கள் முதலீடு செஞ்சு அதை லட்சங்கள் கோடிகள்னு மாற்றுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதுவே ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்தவரை கோடிக்கணக்கில் பணத்தை எடுத்து வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ட்ரேடிங் செய்கிறேன்னு எல்லா பணத்தையும் லாஸ் செஞ்சுட்டு நடுத்தருவுக்கு போனவங்க தான் ரொம்ப ரொம்ப அதிகம். சிலர் தற்கொலை கூட செஞ்சுருக்காங்க. அவ்வளோ ரிஸ்கானது இந்த ஆப்ஷன் ட்ரேடிங். இதில் நாம் எப்படி தொடர்ந்து லாபம் பார்க்க போகிறோம், இங்கே லாஸ் செஞ்சவங்க கவனிக்க தவற விட்ட விஷயம் என்ன, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்க ஆபத்துகளை எப்படி கையாளுறது, எல்லாத்தையும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். ட்ரேடிங் பிஸ்னஸ் மாடல், இதுதான் நாம் எடுக்கும் ட்ரேடிங்கோட பிஸ்னஸ் மாடல். இது ரொம்ப முக்கியமான அடிப்படை. இதில் நீங்கள் தெளிவாகிட்டீங்கன்னா ட்ரேடிங்கில் லாஸ் செய்யாமல் தப்பிச்சிருவீங்க. பொதுவாக பிஸ்னஸ் மாடல்னா என்ன? மணி ஃப்ளோ. நீங்கள் ஒரு காய்கறி கடை வச்சுருக்கீங்க. முதல்ல காய்கறிகளை விவசாயிக்கிட்ட இருந்து குறைந்த விலைக்கு வாங்குறீங்க. நீங்கள் நல்ல லாபம் வச்சு விற்கிறீங்க, சேல் ஆகுது, உங்களுக்கு லாபம் வரும். ஒருவேளை அந்த காய்கறிலாம் விற்கலை, அழுகி போயிடுதுன்னா உங்களுக்கு லாஸ் வரும். சரிங்களா? இது பேசிக் பிஸ்னஸ் மாடல். நீங்கள் அந்த காய்கறி கடையை கிராமத்தில் போட்டிருக்கலாம், சிட்டியில் போட்டிருக்கலாம், கம்ப்யூட்டர் பில் யூஸ் பண்ணலாம், இல்லை பேக் பண்ணி தரலாம். இதெல்லாம் அடிஷ்னல் பெனிஃபிட் மட்டும்தான். இங்கே முக்கியமானது உங்களுக்கு லாபம் வருதா லாஸ் வருதாங்கிற மணி ஃப்ளோ மட்டும்தான். அதே போல் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் செய்ய வரீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம், ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணலாம், மொபைலில் ட்ரேட் எடுக்கலாம், கம்ப்யூட்டரில் ட்ரேட் பண்ணலாம், பெரிய பெரிய புரோக்கர் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் அடிஷ்னல் பெனிஃபிட் மட்டும்தான். மெயின் நம்ம பார்வையில் இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ் மாடல் என்பது இந்த பண ஓட்டமும் மார்க்கெட் பிஹேவியரும் தான். இந்த பிஸ்னஸ் மாடலை மார்க்கெட் பிஹேவியர், ரிஸ்க் பகுதி, லாப பகுதின்னு மூன்றாக பிரிக்கலாம். இந்த மூன்றுமே ஒன்றுக்கொன்று தொடர்பு உள்ளது. இதில் ஏதாவது ஒன்றில் அடி வாங்கினாலும் கடைசியில் நமக்கு லாஸ் மட்டும்தான் மிஞ்சம். முதல்ல மார்க்கெட் பிஹேவியர். மார்க்கெட் பிஹேவியர் என்பது ஒவ்வொரு நொடிக்கும் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது, எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான். உதாரணமாக நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க, மார்க்கெட் மேலே போகும்னு நினைக்கிறீங்க. ஆப்ஷனில் நம்ம கால் ஆப்ஷன் வாங்குவோம். இங்கே நம்ம நினச்சது மார்க்கெட் மேலே போகும் என்பது தான். ஆனால் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து உடனே மேலே போகலாம், இல்லை கொஞ்சம் நேரம் அங்கேயே சுற்றி இருந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம், இல்லை பாதி வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப கீழே இறங்கிடலாம், இல்லை நேரடியாகவே கீழே போகலாம். எப்படி வேணாலும் போகலாம். இதுதான் மார்க்கெட் பிஹேவியர். 100% மார்க்கெட் மேலே தான் போகும்னு யாராலையும் கணிக்கவே முடியாது. இந்த சில டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேட்டர்ன்லாம் வச்சு ஓரளவுக்கு தான் நம்ம கணிப்போம். சில நேரத்தில் நம்ம நினச்ச மாதிரி மார்க்கெட் போகும், சில நேரத்தில் நமக்கு எதிராகவும் போகும். காரணம் மார்க்கெட் எப்பயுமே அது இஷ்டத்துக்கு மட்டும்தான் போகும். இன்ட்ராடே ட்ரேடிங் செய்கிறீங்கன்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தகவல் இது. இப்போ நமக்கு தெரியுது மார்க்கெட் நிலையில்லா தன்மை உடையது. மார்க்கெட் எப்போதும் அது இஷ்டத்துக்கு தான் போகும். நாம் எடுத்த ட்ரேட் ஒருவேளை நமக்கு லாபமும் தரலாம், இல்லை லாஸும் தரலாம். இதில் நமக்கு எந்தவித குழப்பமும் இல்லை. ரைட். நீங்கள் 200 2 லாட் மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லி கால் ஆப்ஷன் வாங்குறீங்க. 260 டார்கெட் வைக்கிறீங்க, 180 ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. நாம் எடுத்த ட்ரேட் உடனே மேலே போயிடாது. மார்க்கெட் பிஹேவியர் படி மேலே கீழே லாப நஷ்டம் மாறி மாறி வரும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே இல்லை கீழே போகும். சரிங்களா? இப்படி மார்க்கெட் வந்து போகிறதுக்கு நம்ம கொடுக்குற இடம் தான் ரிஸ்க் பகுதி, அதாவது நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிற பகுதி. இது ட்ரேடிங்கில் ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த பகுதியை ட்ரேடிங்லேருந்து நீக்கவே முடியாது. புதியவர்கள்லாம் இந்த பகுதி இல்லாமல் தான் ட்ரேட் செய்ய நினைக்கிறாங்க. இதை ட்ரேடிங்லேருந்து நீக்கிவிட்டால் அது எப்படி ட்ரேடிங் ஆகும்? அது ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸே கிடையாது. சரிங்களா? ஒரு ட்ரேடிங் என்றால் அதில் ரிஸ்க் பகுதின்னு ஒன்று கண்டிப்பாக இருந்தே ஆகும். இதை நீக்கவே முடியாது. ட்ரேடிங்லேயே முக்கியமான பகுதி இதுதான். எல்லாரும் சொதப்புற இடமும் இதுதான். கோடிக்கணக்கில் பணத்தை லாஸ் பண்ணுற இடமும் இதுதான். அதாவது சில ஸ்டாப் லாஸ் வைக்காமலே ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சிலர் அவங்க கிட்ட இருக்க பணத்துக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு தெரியாமல் ட்ரேட் எடுக்கிறாங்க. சிலர் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க, ஆனால் லாஸ் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிக்கிட்டே போவாங்க. சில பேர் லாஸ் போக விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. மார்க்கெட் எப்படியும் மேலே தான் வந்துடும் அப்படின்னு காத்திருப்பாங்க. உதாரணமாக இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்களா. மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு பேட்டர்ன் பார்த்துட்டு நீங்கள் மார்க்கெட் மேலே போகணும் கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வைங்க. மார்க்கெட் கொஞ்சம் நேரத்தில் லைட்டாக கீழே இறங்குது. ஸோ நிறைய லாஸ் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், பயத்தில் கட் பண்ணிடுவோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப மேலே போயிருக்கோம். இப்போ திரும்பவும் அதே போல் இன்னொரு இடத்துல ட்ரேட் எடுப்போம். மார்க்கெட் கொஞ்சம் லாஸில் வரும். கொஞ்சம் பயம் நமக்கு இருக்கும், இருந்தாலும் அப்படியே ஹோல்ட் பண்ணுவோம். திரும்ப கொஞ்சம் நேரத்தில் மார்க்கெட் மேலே வந்துடும். இப்போ நல்ல லாபத்துலேயும் நம்ம அதை கட் பண்ணிடுவோம்.
இப்போ நமக்கே தெரியாம ஏதோ ஒரு நம்பிக்கை நம்ம உள்ளத்துல வந்துரும். இது ரீசன்சி பயாஸ்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் நடந்த ஈவெண்ட் வந்து நாம அடுத்து செய்ய போற காரியத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல, அதை ரீசன்சி பயாஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு முறை அதே போல ஒரு சுச்சுவேஷன் வரும். இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்திருப்போம். ட்ரேட் எடுத்தது கொஞ்ச நேரத்துல லாஸ் போகும். நம்ம மார்க்கெட் மேலே வரும் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த தடவை மார்க்கெட் கீழே போகும். பிகாஸ் ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகி டவுன் ட்ரெண்டாக போகுது. நாம் அது தெரியாது. நமக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்கும். ஏற்கனவே ட்ரேட் எடுத்த நம்பிக்கை இருக்கும். அதனால மார்க்கெட் திரும்பவும் மேலே வரும்னு வெயிட் பண்ணுவோம். இப்படி பண்ணும்போது நம்மளோட மொத்த கேபிட்டலும் இங்கே லாஸ் ஆகிரும். அதிக லாட் போட்டு ட்ரேட் பண்ணுறவங்களும், ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணுறவங்களும், ஸ்டாப் லாஸ் வரும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிட்டு வரவங்களும், இவங்க எல்லாமே இந்த இடத்துல மாட்டுவாங்க. அதனால ஒரே ரூல், ஸ்டாப் லாஸ் போடாம ட்ரேட் பண்ணவே கூடாது. ஒரு நாள் காப்பாற்றும், இன்னொரு நாள் அதுவே உங்களை பெரிய படுகொலியில தள்ளிரும். இதுல நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கணும். ஒருவேளை நீங்க லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பணத்தை மீட்கவே முடியாது. சரிங்களா? ரெண்டாவது கேட்டகரி, இவங்க கிட்ட இருக்க கேபிட்டலுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்னே தெரியாது. உதாரணமா ஒருத்தர் கிட்ட 10,000 இருக்கு. இவர் ஒரு பேட்டர்ன் இல்லை இண்டிகேட்டர் கற்றுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வராருன்னு வைங்க, இல்லை யாராவது கால்ஸ் தராங்க. ஸோ 2 லாட்டு 100 ரூபா ப்ரீமியம்னு எடுக்கிறாரு. 30 ரூபா ஸ்டாப் லாஸ் வைக்கிறாரு, 60 ரூபா டார்கெட் வைக்கிறாரு. இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுது. யாரும் 100% நாம் எடுத்த ட்ரேடு சரியாக போகும்னு சொல்ல முடியாது. 10 ட்ரேட் எடுக்கிறோன்னா அதில் 3 ஸ்டாப் லாஸ் அடிக்கலாம். இது அந்த ட்ரேடுன்னு வைங்க. அப்போ அவருக்கு முதல் ட்ரேட்லேயே 2 லாட்டுக்கு கிட்டத்தட்ட 3000 ரூபா லாஸ் வரும். அவருடைய முதல் பணம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. அதில் 3000 ரூபா லாஸ் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட 30% லாஸ் பண்ணிட்டார். அவர்கிட்ட மீதி 7000 ரூபா பணம் இருக்கு. இப்போ அவர் லாஸ் செஞ்ச பணத்தை திரும்ப அடையணும்னு நினைக்கிறாரு. அவர்கிட்ட இருக்க 7000க்கு அவர் லாஸ் செய்த பணத்தை அடையணும்னா 45% அவர் லாபத்தை பார்க்கணும். அதாவது 10,000க்கு 3000 என்பது தான் 30%. 7000க்கு அது 45%. இந்த முறை ட்ரேட் எடுக்கிறாரு. அந்த ட்ரேடும் துரதிருஷ்டவசமா அவருக்கு லாஸ்ல முடிஞ்சிருது. இப்போ இன்னொரு 3000 ரூபாய் லாஸ், மொத்தமா 6000 ரூபாய் காலி ஆகுது. அவர் எடுத்துக்கிட்டு வந்த 10,000ல 60% லாஸ் பண்ணிடுறாரு. அவர்கிட்ட மீதி இருக்க பணம் 4000 ரூபாய் மட்டும்தான். இப்போ அவர் லாஸ் பண்ண 6000 பணத்தை திரும்ப அடையணும்னு அவர்கிட்ட இருக்க 4000க்கு ட்ரேட் எடுக்கிறாருன்னு வைங்க. அவர் லாஸ் பண்ண 60% மீட்க இந்த முறை அவர் 150% டார்கெட்டை அச்சீவ் பண்ணும். சராசரியா 10லேருந்து 20% லாபம் அடைவதே பெரிய விஷயம். 150% என்பது ரொம்பவே கஷ்டம். இப்படி ஒருத்தர் ஸ்டாப் லாஸ் போட்டும் கேபிட்டல் பணத்தை இழக்க இழக்க திரும்ப அவர் லாஸ் செய்த பணத்தை எடுக்க முடியாமலே போயிடும். 10,000 ரூபாய் எடுத்துட்டு வரீங்க, 9,000 ரூபாய் லாஸ் பண்ணிட்டீங்க. மீதி உங்கள்கிட்ட 1000 ரூபாய் மட்டும் இருக்குன்னா அந்த 1000 ரூபாய் போட்டு 9,000 ரூபாய் எடுப்பதெல்லாம் 900% சாத்தியமே இல்லை. ஸோ இருக்கிற மீதி பணத்தையே எதுலையாவது லாஸ் செஞ்சுட்டு தான் போக தோணும். அப்போ உங்ககிட்ட இருக்க பணத்துக்கு நீங்கள் சரியான ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அவர் சொன்னார் இல்லை இந்த பேட்டர்ன் சொல்லுதுன்னு இஷ்டத்துக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது. இப்போ 10 ட்ரேடில் 3 ட்ரேட் லாஸ் செஞ்சுட்டாரு. அவர் வின்னிங் ரேஷியோ படி அடுத்து 7 ட்ரேடு தொடர்ந்து அவருக்கு லாபம் வர ட்ரேடு தான். பட் அந்த ட்ரேட் எடுக்க அவர்கிட்ட பணமே இருக்காது. இதுவே சரியான அளவு அவர் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தா இந்நேரம் லாபத்தில் மட்டும்தான் இருந்திருப்பாரு. இதுதான் பொசிஷன் சைசிங்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எத்தனை தடவை அடிக்கும் போது தாங்குவீங்க என்பதை பொறுத்து தான் நீங்கள் எத்தனை லாட் வாங்க போறீங்கிறதே முடிவு செய்யணும். என்னென்ன பண்ணணும்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லிஸ்ட்டு சொல்கிறேன். இது டார்கெட் பகுதி. மார்க்கெட் பிஹேவியர் படி நமக்கு லாஸும் லாபமும் மாறி மாறி வரும். 10 ட்ரேட் எடுக்கிறோம்னா 10மே லாபத்தில் முடியாது. நாம் கற்றுருக்கோம் டெக்னிக்கல் படி ஒரு 5 ட்ரேட் லாபம் வரலாம், ஒரு 5 ட்ரேட் லாஸ் ஆகலாம். இப்படி லாஸ் வர 5 ட்ரேடை சரி கட்ட லாபம் வர 5 ட்ரேடால் மட்டும்தான் முடியும். சராசரியாக 1:3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. அப்படின்னா ஒன்றும் இல்லை, நாம் வைக்கிற ஸ்டாப் லாஸை விட 3 மடங்கு லாபம் இருக்கணும். 20 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ்னா 60 ரூபா டார்கெட்டு. இப்போ 200 ரூபா மதிப்புள்ள ஒரு லாட் வாங்குறீங்கன்னா 180 ரூபா கீழே வரும்போது கட் பண்ணணும். 260 ரூபா டார்கெட் வரும்போது கட் பண்ணலாம், இல்லை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு மேலே கொண்டு போகலாம். இப்போ ஒரு ட்ரேடில் 1000 ரூபா லாஸ்னா 5 ட்ரேடில் தொடர்ந்து 5000 ரூபா நமக்கு லாஸ் வந்திருக்கும். அதுவே 5 ட்ரேடில் 3000 ரூபா லாபம்னு பார்க்கும்போது 15,000 ரூபா வந்திருக்கும். அவ்வளோ வேணா ஒரு 10,000 எடுத்துக்கிட்டா கூட ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா உங்ககிட்ட 5000 ரூபா லாப பணம் இருக்குன்னு அர்த்தமாகிடும். ஸோ எல்லா ட்ரேடும் லாபம் வரும்னு எதிர்பார்க்க கூடாது. இப்படி தான் லாபத்தை அடையணும். மார்க்கெட் எப்படி இறங்கி இறங்கி ஏறுதோ அதே போல தான் ட்ரேடிங் பிஸ்னஸில் வர லாபமும் இறங்கி இறங்கி ஏறும். இதுதான் நிஜம், உண்மை. இதை தாண்டி எல்லா ட்ரேடுமே லாபம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது நடக்காத காரியம். சரிங்களா? இங்கே நம்ம கற்றுக்கிட்டது ஸ்டாப் லாஸை விட ரிஸ்க் ரிவார்ட் 3 மடங்கு இருக்கணும். நம்மளோட வின்னிங் ரேஷியோ 10ல் 5 ட்ரேட் லாபத்தில் முடியணும் என்பது தான் நம்மளோட குறிக்கோள். உங்களால் 5 ட்ரேட் லாபத்தில் முடியலைன்னா இன்னும் நீங்கள் நிறைய பயிற்சி எடுக்கணும். ப்ரைஸ் ஆக்ஷன் நல்லா கற்றுக்கங்க. என்னென்ன கற்றுக்கணும்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஒவ்வொரு டாப்பிக்காக கற்றுக்கிட்டு நல்லா பயிற்சி எடுங்க, பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் ட்ரேடிங் பிஸ்னஸ் மாடலில் நம்ம லாபம் பார்க்கும் ஜஸ்ட் ஒரு வழிமுறை. சரிங்களா? இப்போ இதில் இந்த ரிஸ்க் பகுதி இருக்குல்ல, அதை மேனேஜ் செய்ய நிறைய தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. அதெல்லாம் ஓரிரு வரிகளில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க.
ஒவ்வொரு ட்ரேடுக்கும் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அந்த ஸ்டாப் லாஸ் இஷ்டத்துக்கு வைக்கக்கூடாது. दोस्त ये देख रहे हो, निफ्टी ने 10 नवंबर 2025 को 25,500 के ட்ரேடுக்கும் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அந்த ஸ்டாப் லாஸ் இஷ்டத்துக்கு வைக்கக்கூடாது. உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு ஏற்ற ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் வைக்கணும். அதே போல் அதிக லாட் போட்டு ட்ரேட் செய்யவே கூடாது. உங்களுக்கு மார்க்கெட் நீங்கள் நினச்ச திசையில் 100% போகும்னு தெரிஞ்சாலும் நீங்கள் அதிக லாட் போடவே கூடாது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வச்சிருக்க விதியை உடைக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் பெரிய லாபத்தை அடையலாம். இன்னொரு நாள் அதே நம்பிக்கையில் அதே தப்பை செய்ய சொல்லும். மார்க்கெட்டில் தப்பு செஞ்சால் தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் ஹீட்டாக வருதுன்னா அதை அடிக்க விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி நகர்த்தி வைக்கக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு. ஒரு நாள் நீங்கள் லாஸ் வராமல் தப்பிக்கிறதுக்காக செய்யும் இந்த விஷயம் உங்கள் ட்ரேடிங் வாழ்க்கையே பாதிக்கும். ட்ரேடிங்கில் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடாதுன்னு பயப்படுறீங்கன்னா நீங்கள் சரியான பொசிஷன் சைஸிங் எடுக்கலன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு அதில் கவனம் வைங்க. அதே போல் ட்ரேடிங் என்பது இன்னையோட நாளையோட முடியக்கூடிய விஷயம் இல்லை. இனி நம்ம காலம் முழுவதும் தொடர்ந்து 1000 ட்ரேடுக்கு மேலே எடுக்க போகிறோம். அதனால் லாட்ரி விளையாடுவது போல் இஷ்டத்துக்கு செய்ய வேணாம். உங்ககிட்ட ட்ரேட் எடுக்க சரியான அளவில் பணம் இருக்கணும். ஸ்டாப் லாஸ் அஃபோர்ட் பண்ணுற அளவு இருக்கணும். வெறும் 10,000 மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 5 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலே நீங்கள் ரொம்ப கவலை ஆகிடுவீங்க. என்னோட ஐடியா சொல்கிறேன். என்னோட சஜஷன் குறைஞ்சபட்சம் 40,000 ஆப்ஷன் பையிங்க்குன்னு நீங்கள் வச்சுருக்கணும். அந்த பணம் இருக்குன்னு அதிக லாட் போடவே கூடாது. மிஞ்சி பணம் 1 லாட் இல்லை 2 லாட் மட்டும்தான் நீங்கள் அந்த பணத்தில் ட்ரேட் எடுக்கணும். உங்ககிட்ட லாப பணம் எப்போ சேருதோ அப்போ தான் நீங்கள் லாட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்து நீங்கள் வைக்கிற ஸ்டாப் லாஸ் சிஸ்டத்தில் இருக்கணும். நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்தால் கட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு பெரிய கேண்டில் கண்ணமிக்க நேரத்தில் வந்து எல்லாத்தையும் மாற்றிடும். அதனால் ஸ்டாப் லாஸை மொபைல்லையோ கம்ப்யூட்டர்லையோ சிஸ்டத்தில் போட்டுருங்க. அடுத்தது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும்தான். லாபமோ லாஸோ ட்ரேடை அன்றைக்கி க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி பண்ணுறதுனால பல நல்ல விஷயம் இருக்குது. முதல் விஷயம் உங்கள் கேபிட்டல் பணத்தை பாதுகாப்பீங்க. ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணவங்கலாம் என்னென்ன தப்பு பண்ணாங்க நீங்கள் அனாலிசிஸ் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாருமே ஓவர் ட்ரேடு தான் செஞ்சுருப்பாங்க. அதனால் ஓவர் ட்ரேடு செய்யவே கூடாது. நம்ம ஓவர் ட்ரேட் செய்யாததுனால மாத முடிவில் லாபத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ரெண்டாவது, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு என்பதல்ல, கண்ணா பின்னான்லாம் ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்திருந்து ட்ரேட் எடுப்போம். அதனால் அது நல்ல ட்ரேடாக அமையறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவும் ஸ்டாப் லாஸ் 1 மடங்குனா டார்கெட் மினிமம் 2 மடங்குக்கு மேலே வைங்க. அதே போல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கவலைப்படாதீங்க. அப்படி செஞ்சிங்கன்னா அடுத்தடுத்து ட்ரேட் எடுத்து எல்லா கேபிட்டல் பணத்தையும் லாஸ் செஞ்சுடுவீங்க. இந்த தப்பு ஒருபோதும் செய்யவே கூடாது. இதை ரிவெஞ்ச் ட்ரேட்னு சொல்லுவாங்க. அதுக்கு நேராக லாபம் வந்தாலும் சந்தோஷமாக அடுத்த ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஒருவேளை அடுத்த ட்ரேட் லாபம் வரலாம். லாபம் வந்தாலும் அதுக்கு அடுத்த ட்ரேட் எடுக்க சொல்லும். அந்த ட்ரேட் ஒருவேளை லாஸ் ஆனிச்சுன்னா விட்ட பணத்தை எடுக்க தோணும். இதனால் ஓவர் ட்ரேட் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அந்த தப்பை பண்ணாதீங்க. லாபமோ லாஸோ அன்றைக்கி ட்ரேட் ஓவர். அடுத்த நாள் வாய்ப்புக்காக காத்துருங்க. மார்க்கெட் கண்டிப்பாக வாய்ப்பு தரும். ஒரே நாளில் எல்லா ட்ரேடும் செய்யணும்னு நம்ம யோசிக்கவே கூடாது. அடுத்து ரொம்ப முக்கியமானது, கடன் வாங்கி ட்ரேட் செய்யாதீங்க. வீட்டு வாடகை பணம், இஎம்ஐ கட்டுற பணம், இந்த மாதிரி கமிட்மெண்ட் பணத்தில் ட்ரேட் செஞ்சிங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டே உங்களை ஸ்டாப் லாஸ் கொடுக்காதுன்னு சொல்லும். ஒருவேளை லாஸ் வந்தால் பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிற எல்லா பணத்தையும் லாஸ் பண்ண வைக்கும். இந்த தப்பை பண்ணிடாதீங்க. கமிட்மெண்ட் பணத்தை உள்ளே போடவே கூடாது. உங்ககிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா பணத்தை மட்டும்தான் ட்ரேடிங்கில் போடணும். அடுத்த நாள் ட்ரேடிங் வரும்போது ஃப்ரீ மைண்டோட தான் வரணும். எந்தவித எமோஷனும் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது எமோஷன் இருந்தீங்கன்னா ட்ரேடே எடுக்க வேணாம். வீட்டில் சண்டைனா கூட அந்த கோபத்தை ட்ரேடில் காட்டிடுவோம். அதனால் ட்ரேடிங்க்கு ஃப்ரீ மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது ரெட் கேண்டிலோ இல்லை க்ரீன் கேண்டிலோ சல்லுன்னு மேலே கீழே பிரேக் அவுட் ஆகி போய்கிட்டு இருக்கோம். அந்த டைமில் ஐயோ லாபத்தை விட்டுறக்கூடாதுன்னு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை பை பண்ணுவோம். இது கீழே விழுகிற கத்தியை வெறும் கையால் பிடிக்கிறது போல் ரொம்ப ரிஸ்கானது. அந்த நேரத்தில் காமா வேல்யூ அதிகமாக இருக்கும். நீங்கள் பை பண்ண உடனே மார்க்கெட் கொஞ்சம் நிதானம் ஆனாலே அந்த காமா வேல்யூ சல்லுன்னு இறங்கும். நீங்கள் வாங்கின ஆப்ஷன் அப்படியே லாஸில் போய் நிற்கும். அதனால் இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டில்லாம் வரும்போது அமைதியாக கொஞ்சம் நேரம் மார்க்கெட்டை வேடிக்கை பாருங்கள். நீங்கள் ஏதாவது பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ட்ரேட் எடுப்பீங்கன்னா அந்த ட்ரேட் செட்டப் வரும் வரை மீன் பிடிப்பது போல் ட்ரேடிங் எடுக்காமல் காத்துக்கிட்டு இருங்க. நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்பு வரும்போது ட்ரேட் எடுங்க. அப்பவும் மறக்காமல் ஸ்டாப் லாஸ் போடுங்க. தினமும் ஒரு ட்ரேட் எடுக்கும் முன்னாடியே இவ்வளோ லாஸ் தர தயார்னு ரெடியாகி நீங்கள் ட்ரேடில் இறங்குங்க. ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து லாஸ் மட்டும் உங்களுக்கு வருதுன்னா ட்ரேடிங்கை கொஞ்ச நாள் லீவ் விட்டுட்டு என்ன தப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிங்க, அதை திருத்துங்க. ட்ரேடிங்காக ஒரு நோட் போட்டுருங்க. அதில் ஒவ்வொரு முறை ட்ரேட் செய்யும் போதும் என்ன ட்ரேட் எடுத்தேன், ஏன் எடுத்தேன், எவ்வளோ லாஸு, எவ்வளோ லாபம், ஏன் வந்தது, இதெல்லாம் நீங்கள் அதில் எழுதுங்க.
முக்கியமாக அன்றைக்கி என்ன தவறு செஞ்சீங்கிறத மறக்காமல் குறிப்பாக எழுதுங்க. வாரம் ஒரு முறை இல்லை மாதம் ஒரு முறை அதை திரும்ப படித்து பாருங்கள். என்ன தவறு செய்கிறீங்கிறத கண்டுபிடிச்சு அதை திருத்திக்கோங்க. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்கள் மேம்படுத்திக்க முடியும். இதுவே ட்ரேடில் உங்களுக்கு லாபம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா 50% லாப பணத்தை வித்ட்ரால் செஞ்சுருங்க. இல்லை வேறு லாங் டேர்முக்கு அந்த நம்ம கையில் நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்னு நினைக்கிறதுக்கு சமம். மார்க்கெட் வழி எப்பவுமே தனி வழி. அதனால் மார்க்கெட் எந்த பக்கம் போகுதோ அதுக்கேற்றது போல் ட்ரேட் எடுங்க. மார்க்கெட்டில் ட்ரெண்டு தான் நம்மளோட ஃப்ரெண்டு. மார்க்கெட் என்ன நேரத்தில் எந்த ட்ரெண்டில் இருக்கோ அதை சார்ந்து ட்ரேட் எடுங்க. எதிர்நீச்சல் போட்டிங்கன்னா மார்க்கெட்டில் காணாமலே போயிடுவோம். புதியவர்கள் இப்போ தான் நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பழகுறேன்னு சொல்கிறவங்க ஒரு சின்ன கேபிட்டல் போட்டு சின்ன லாஸ் சின்ன லாபம்னு பழகுங்க. பேப்பர் ட்ரேட் செய்கிறத விட இது பெஸ்ட்டு. ஒரு 6 மாத காலம் பழகி நல்லா நம்பிக்கை வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். சும்மா 2 லாபத்தை பார்த்துட்டு கற்றுக்கிட்டோன்னே அதிக லாட் போடாதீங்க, மாட்டிக்குவீங்க. நிறைய புதியவர்கள் இந்த தப்பு செய்கிறீங்க. கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ட்ரேடிங் தொழில் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரேடர் லாபம் அடையணும்னா இன்னொருத்தவர் அந்த பக்கம் லாஸ் ஆகணும். நம்ம மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டே இருப்போம். 10 ரூபா விற்றுக்கிட்டு இருந்த ப்ரீமியம் திடீர்னு 100 ரூபா போயிடும். நம்ம உடனே 10,000 ரூபா போட்டு ஒரு 1000 குவான்டிட்டி வாங்கி தான் இந்நேரம் நமக்கு 1 லட்ச ரூபா லாபம் வந்திருக்குன்னு கணக்கு போடுவோம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக ஒருத்தர் 1 லட்சம் அந்த பக்கம் முதலீடு செஞ்சுருப்பாரு. அவர் இப்போ 90,000 ரூபா லாஸில் இருப்பார். இந்த பகுதியை நம்ம நினச்சி பார்க்குறதே இல்லை. காலையில் 10,000 ரூபா லாஸ் செஞ்சிடறோம். சாயந்தரம் யோசிச்சு பார்க்கும்போது ஒருவேளை கால் ஆப்ஷனுக்கு பதில் புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தா இந்நேரம் அதே 10,000 ரூபா லாபம் வந்திருக்குமேனு நாம லாஸ் செஞ்ச பணத்தை கூட பாசிட்டிவாக தான் பார்க்குறோம். இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறதால தான் முதல் நாள் ட்ரேடில் லாஸ் வந்தால் கூட மறுநாள் அந்த காசை பிடிச்சிடலாங்கிற எண்ணத்தோட ட்ரேடிங் நோக்கி வந்துடுறோம். ட்ரேடிங் செய்யாமல் நம்மளால இருக்கவே முடியல. மார்க்கெட் லீவுனா கூட கடுப்பாக இருக்கும். இந்த கற்பனையில் நம்ம ட்ரேட் செய்ய தினமும் போனால் நமக்கு லாஸ் மட்டும்தான் வரும். மார்க்கெட்டோட உண்மைத்தன்மையை யோசிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிஸ்க் எடுக்கணும். அதனால ரிஸ்க் மணி மேனேஜ்மெண்ட் செஞ்சால் மட்டும்தான் நம்மளால லாபத்தை நோக்கி செல்ல முடியும். இது எல்லாத்தையும் சிம்பிளாக சொல்லணும்னா லெட் யுவர் ப்ராஃபிட்ஸ் ரன் அண்ட் கட் யுவர் லாஸஸ் ஷார்ட். முதல்ல கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் செய்யுங்க. ஆழம் பார்க்காம காலை விடாதீங்க.